அரசு பள்ளி மாணவர்கள் மருத்துவம் படிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் 7.5% உள்ளிட ஒதுக்கீட்டை அப்போதைய முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி கொண்டு வந்ததாக MIT கல்விக் குழும தலைவர் ஆர் இளங்கோவன் பெருமையுடன் தெரிவித்தார். திருச்சி மாவட்டம் முசிறி MIT வேளாண் தொழில்நுட்ப கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய போது அவர் இவ்வாறு கூறினார். நிறைய நம்மளுடைய பிரைவேட் ஸ்கூல்லாம் கூட என்கிட்ட சொன்னாங்க, உங்கள் தலைவர் சும்மா இல்லாமல் ஏன் அரசு பள்ளியில் படிக்கணும்னு சொல்லிவிட்டாங்க, எவ்வளோ பிரைவேட் ஸ்கூல் சேர மாட்டேங்கிறான், எல்லாம் அரசு பள்ளிக்கூடத்தையே போயிட்டு இருக்கான் அப்படின்ட்டாரு. உண்மையாலுமே இந்த கல்லூரிக்கு ராமநாதபுரத்திலிருந்து ஒரு மாணவர் சேர்க்கின்ற பொழுது அவர் சொன்னார், சார் நான் சாமி கும்பிட்றேனோ இல்லையே தெரியாது சார், ஆனால் எடப்பாடியார் படத்தை வச்சு தான் சார் கும்பிட்றேன், என்ன தலைவரை சொல்கிறோம் அப்படின்னு கேட்டேன். 7.5% கொடுங்க சார். சார் நான் என் பொண்ணு டாக்டர் ஆகாமல் பார்த்தோமா, எந்த காலேஜ், ஸ்டாலின் மெடிக்கல் காலேஜில் அரசு பள்ளியை படிக்கின்ற மாணாக்களுக்கு இன்றைக்கு அந்த டாக்டர் படிக்கின்ற அளவை உயர்த்தி கொடுத்த ஒரு மாமனிதர் யாருன்னா அண்ணன் தவிர யாரும் இல்லை. பெரம்பலூர் மாவட்டம் குரும்பலூரில் அதிமுக சார்பில் பேரறிஞர் அண்ணாவின் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. பேரூர் கழக செயலாளர் செந்தில்குமார் தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் பெரம்பலூர் மாவட்ட செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான இளம்பை ரா தமிழ்ச்செல்வன், கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் அரசு தலைமை கொறடாவுமான மனோகரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மருதராஜா, சந்திரகாசி, மாவட்ட கழக இணை செயலாளர் ராணி, மாவட்ட கழக அவைத்தலைவர் குன்னம் குணசீலன், ஒன்றிய கழக செயலாளர்கள் கர்ணன், சிவபிரகாசம், செல்வகுமார், ரவிச்சந்திரன், செல்வமணி உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பலரும் பங்கேற்றனர்.